ஹாய் கைஸ், ரீசெண்டாக ஒவ்வொரு திரையரங்கமும் சிதற மாதிரி தான் இருக்குது குட் பேட் அகிலின்ற ஒரு நம்ம திரைப்படம். அதில் ஏகே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனசு பாருங்கள், அன்னைக்கு ராகவா லாரன்ஸுக்கு இந்த பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்ட்டு காலம் மாறி போச்சுன்ற பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட கொடுத்தாரு. அதே காலம் மாறாமல் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும், மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் தன்னோட வில்லனுக்கு கூட 2 சாங்கு கொடுத்து இல்லை வில்லனே ஆடட்டும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அன்றைக்கி எப்படி ராகவா லாரன்ஸுக்கு என்ன பாட்டு கொடுத்து அவரை இது பண்ணாரோ, அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்த தலையும் இன்றைக்கி இருந்த தலையும் அவரோட குணம் மாறாமல் இருங்க. இன்றைக்கி இருக்க இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாஸ் ஹீரோனா இன்றைக்கி பல விதமான ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு தான் பெரிய ரோல் கொடுக்கணும், ஹீரோவுக்கு மட்டும் தான் சாங்ஸு ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற வில்லனுக்கு வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அண்டு என் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் நான் ஜெயிப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஏகே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எதிரிக்கே பாட்டையும் கொடுத்து எதிரியே நம்மளை அடிக்கிற மாதிரி சண்டையும் கொடுத்து அவ்வளோ பெரிய கேங்ஸ்டாரை நம்ம அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் படத்தில் ஒல்லியாக தான் இருக்கார். ஸோ அவரை அடித்து போட ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் படத்தில் தனக்கு நிகராக இருக்கிற வில்லனாக இருந்தாலும் தன்னை 2 அடி அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய கேங்ஸ்டார் இப்படி ஒரு படம் கொடுத்து தன்னோட கூட இருக்கிறவங்களையும் உயர்த்துறாரு பார்த்தீங்களா. இந்த ஒரு குணத்துக்காக தாங்க அவருக்கு பல ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ இவர் வந்து மேன்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள்.